हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ அகண்டானந்த் மகாராஜ் இவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். இவர் ஒரு ஞானி பக்தர். இவரிடம் பக்தியின் கங்கா, ஞான கங்கா இரண்டுமே பிரவர்த்திக்கும். பெரிய பெரிய சந்நியாசிகள், பெரிய பெரிய வித்யார்த்திகள், பெரிய பெரிய வேதாந்திகள் இவரிடம் பாடம் கேட்க வருவார்கள். இவர் காலையில் வேதங்களுக்கு வியாக்கியானம் பாடம் எடுப்பார். சாயங்காலம் நித்தியம் ஸ்ரீ பாகவத பிரவச்சனம் இருக்கிற இடத்தில் செய்கிறது வழக்கம். எவ்வளவு நதிகள் இருந்தாலும் பாய்ந்தாலும் கடைசியில் அது கடலில் தானே சென்று கலக்கும். வேறு வேறு பெயர்களில் கங்கா, யமுனா, காவேரி என்று வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு இடங்களில் பாய்ந்தாலும் கடைசியில் அது கடலில் தானே கலக்கும். கலந்த பிறகு எங்கே தேடுவது? கங்கா எங்கே, யமுனா எங்கே, காவேரி எங்கே என்று அது ஒரே கடல் நீராக ஆகிவிடும். ஆகையால் இவரிடம் வேதம் கிடையாது. வேதம், பாகவதம் எல்லாவற்றையும் ஒன்றாகத்தான் இவர் பார்ப்பார். இவர் பிருந்தாவனத்தில் வாழ்ந்தார். பிருந்தாவனத்திலேயே சரீர தியாகமும் ஆனது. ஸ்ரீ அகண்டானந்த் சரஸ்வதி மகாராஜ் வாரணாசியில் இருக்கிற முல்லியா என்கிற கிராமம் 1911 வருடம் ஸ்ராவண கிருஷ்ண அமாவாசை என்று பிராமண பரிவாரத்தில் இவருடைய ஜனனம். ஆனால் இவருடைய பெரிய சகோதரன் சின்ன வயதிலேயே பகவத் சரணத்தை அடைந்து விட்டார். இவர் தாத்தா ஒரு மிகப்பெரிய சாஸ்திர ஜோதிட சம்பன்னர். அவர் சொன்னார், பிரஜத்துக்கு போக வேண்டும், போய் டாக்கூர்ஜிக்கு பிரார்த்தனை செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் அதுக்கு மனோத்தி என்கிறார்கள் அவர்கள். மதுரா பக்கத்தில் சௌராசி கோர்ஸ் யாத்ரா போற அந்த வழியிலேயே போனா அங்க சாந்தன் குண்ட் அப்படின்னு இப்போ அது கீழமா இருக்கு. அந்த இடத்துல சாந்தனு பிஹாரிஜி மந்திர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 100 படி ஏறினா கோயில அடைஞ்சிடலாம். அது பீஷ்ம பிதாமகருடைய பிதா. அவர் இங்க சாதனை பண்ணி பஜன் பண்ணார். ரொம்ப பழமையான கோயில். அங்க போய் தன்னுடைய பிரார்த்தனைய செலுத்திட்டு வரணும் அப்படின்னு அவ தாத்தா சொன்ன உடனே சரி அப்படின்னு போய் அங்க போய் எல்லாம் பண்ணிட்டு வந்த சரியான 9வது மாசம் கழிச்சு இந்த பூஜ்ய சுவாமிஜி சாந்தனு பிஹாரிஜி இவருடைய ஜென்மம் உண்டாயிட்டு. இந்த மகாராஜனுடைய தாத்தா ஒரு பெரிய பிரகாண்ட ஜோதிடர். அக்கம் பக்கம் கிராமத்துல போய் புரோகிதம் பண்ணி வைப்பார். ஜோஷியர், ஆச்சாரியார் எல்லாமே இவர் தான் அந்த பிரதேசம் பூரா. தாத்தா சுவாமிஜிக்கு வச்ச பெயர் சாந்தனு பிஹாரி திரிவேதி அப்படின்னு பேர் வச்சா. மாதா பிதா அற்புதமா இந்த குழந்தைய லாலனை பாலனை பண்ணி ரொம்ப நன்னா வளர்த்துன்னு வரா. குழந்தை பிறந்தவுடனே ரொம்ப அதிசுந்தரமா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். பகவானுடைய பரிக்கர் வந்திருக்கார் அப்படின்னு யாரும் அப்ப புரிஞ்சுக்கல. ஆனா அனுபவத்தினால போக போக தெரிஞ்சுண்டா இவருடைய ஜென்ம லீலா ரொம்ப விலட்சணமானது. ஞான தனத்தை இறக்கும் போதே தன்னோட கொண்டு வந்தவர் இவர். தாத்தா யக்ஞோபவீத தாரணம் காலத்துல செஞ்சு தானே அவருக்கு படிப்பு எல்லாம் சொல்லி வைக்கிறார். அவருடைய அம்மா ரொம்ப பெரிய பக்திமான், ரொம்ப பக்திமான். எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா இந்த குழந்தைக்கு 2-3 வயசு தான் இருக்கும். அகண்டானந்த் மகாராஜுக்கு ஒரு 2-3 வயசு தான் இருக்கும். அம்மா என்ன பண்ணுவா, ஆத்து காரியம் பண்ணிட்டே சதா பிரேமையா ராமாயணம் பிரதி தினம் படிச்சுட்டே இருப்பா, சொல்லிண்டே இருப்பா, பாடிண்டே இருப்பா. குழந்தைய மடியில போட்டுண்டு கேட்டுண்டு சில சமயத்துல அப்படியே கண்ல இருந்து தண்ணீர் தார தாரையா வழியும். உடனே அந்த குழந்தை ஏமா அழற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கண்ணை தொடச்சி விடும். அந்த புஸ்தகத்தை எட்டி பாப்பான் அப்படியே மடியில இருந்து. அதுல என்னமோ கருப்பு கருப்பா ஏதோ இருக்கேம்மா, அதுல ஏதோ கருப்பு கருப்பா இருக்கு, நீ அதை பார்த்துட்டு பயந்து அழறியா அப்படின்னு கேட்பான் அந்த எழுத்துக்களை பார்த்து. உடனே அம்மா இல்லடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல அதை தொடர்ந்து படிப்போம். கையில விரல, அந்த குழந்தையினுடைய விரல அப்படியே அந்த புஸ்தகத்துல வச்சு 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 அப்படியே படிச்சுன்னு வருவோம். இந்த குழந்தை மடியில படுத்துண்டு
அந்த பாராயணம் பூரா ராம்சரித் மானஸ் தானே அங்கெல்லாம். அந்த ராம்சரித் மானஸ் பாராயணம் பூரா கேட்டு 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 அந்த குழந்தை ஒரு 5 வயசாகும்போது ராம்சரித் மானஸ் ஒரு வரி பெறலாம ரொம்ப அழகா அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம். அப்படி ஒரு குழந்தை அது. ஸ்கூலுக்கே போல, ஆனா அதுக்கு முன்னாடியே ராம்சரித் மானஸ் படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா யஜ்ஞோபவீத தாரணம் நடக்கிறது. இவளுடைய அப்பா பெரிய யோகீஸ்வரர். அவர் ஆத்துல யோகாபியாசம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். துளசி ராம்சரித் மானஸ் துளசிதாசர் எழுதின இந்த ராம்சரித் மானஸ ஆம்டியாம் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்தே கூட பாடுவா. அப்படி அவளுக்கு எல்லாருக்குமே மனப்பாடம் அவருக்கு, இவருடைய அப்பாவுக்கு. இந்த சமயத்துல இந்த யோகாபியாசத்துல இவர் ரொம்ப சிறந்த நிபுணர் கூட. நம்ம ஜீவன் யாத்ராவை எப்படி தெரிஞ்சுப்போம்? கடந்த ஜென்மங்களை பத்தி ஜாதகத்தை வச்சு கணிச்சு சொல்லுவா. போன ஜென்மத்துல இப்படி இருந்திருப்பா, அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டங்களை வச்சு சொல்றது உண்டு. ஆனா இவருடைய அப்பா இருக்காரு, அவர் யோகேஸ்வரர் அப்படின்னு. அவர் யார பார்த்தாலுமே இவர் எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்து வந்திருக்கார், இவருக்கு பிற்காலத்துல ஆத்தியாத்மிக யாத்திரை என்னவா இருக்கும், ஒரு சாதகனுக்கும் ஆத்தியாத்மிக யாத்திரை உண்டு இல்லையா? ஜென்மா எடுத்ததுக்கு ஜென்மாவே எதுக்கு கிடைச்சிருக்கு? உண்மையிலேயே பகவத் பிராப்திக்காக தான் ஜென்மான்றது ஒண்ணு கொடுக்குறான் பகவான். ஆனா அதனோட நம்ம வீடு, பரிவாரம், சுகம், துக்கம் எல்லாமே சேர்த்துன்றோம். இது என்ன அப்படின்னா, இது யார் யாரிடத்துல இருந்து எதெல்லாம் நம்ம பெத்துண்டோமோ அந்த கடனை, அந்த கடமைய நம்ம திரும்பி அடைக்க வேண்டியது இந்த ஜென்மத்துல. போன ஜென்மத்துல நம்ம யாருக்காவது துக்கத்தை கொடுத்தோமா, அவர்கள் இந்த ஜென்மத்துல நமக்கு துக்கத்தை கொடுப்பா. அதை நம்ம சகிச்சு கொண்டு நம்ம போயிடணும். யார நம்ம துர்வச்சனத்தினால போன ஜென்மத்துல ஏசினோமோ அவ நம்மள இப்ப கஷ்டப்படுத்துவா. அப்படி யாராவது நம்மள திட்டினாலும், தேவையில்லாம திட்டுறா அப்படின்னாலும், கோபத்தால அத ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க கூடாது. அது நம்மள திட்டினாலும் சிரித்து கொண்டேதான் நம்ம அதை சகிக்க வேணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அது எல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய பலாபலன். அதுக்கு திரும்பி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனால புது அக்கௌண்ட் திரும்பி ஓபன் ஆயிடும். நானும் திரும்பி பதிலுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்குதான் விவேகம் அப்படின்ற அந்த விவேகத்தை வச்சு ஆராயணும்ன்றதே. எதையுமே விவேகத்தால பார்க்கணும். எதுக்கு திரும்பி பதிலுக்கு பதில் கொடுக்கணும்ன்றாலே இந்த விவேகம் என்ன? ஜென்மாந்தர பாவம்ன்றத புரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி நம்ம பதில் கொடுக்காம இருந்தால் அப்போ இவர் சொல்றார், இந்த புது புஸ்தகம் அடுத்த ஜென்மத்துக்கு ரெடி ஆகாம இருக்கும். இல்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா புது அக்கௌண்ட் திரும்பி ஓபன் ஆயிடும். அப்ப என்ன, ஃபைல் பெருசா ஆயிண்டே போகும். அதனால்தான் சாதகர்கள் முதல்ல இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜீவனும் வந்திருக்கிறதே 2 விதத்துக்காக. ஒண்ணு சாம்சாரிக யாத்திரை பண்றதுக்கு, இன்னொன்னு அத்தியாத்மிக யாத்திரை பண்றதுக்கு. இத 2யும் சேர்த்து சாதகர்கள் பார்க்கவே கூடாது. முதல்ல நாம இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். நான் இவ்வளவு ஜபம் பண்ணேன், நான் இவ்வளவு பஜனை பண்ணேன், நான் இவ்வளவு பாராயணம் பண்ணேன், ஏன் எனக்கு போய் இப்படி நேர்ந்தது அப்படின்னு கேட்கவே கூடாது. முதல்ல அது சாதகர்களுக்கு அது லட்சணமே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லது கெட்டது கொடுக்கல் வாங்கல் எதுவுமே பஜனைனாலும் நடக்கவே நடக்காது. கர்மா வழி தனி, அது தனியா பாயும். பஜனை வழி அது தனி, அது வேற வழியில போகும். இந்த 2த்தையும் நம்ம ஒண்ணு சேர்த்து பார்க்கவே கூடாது. அதுக்குதான் இவர் சொல்றார், வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கான், பிராரப்து போக் பஜன கரி, பிராரப்து போக் பஜன கரி. இந்த பங்கிய மட்டும் மறக்கவே கூடாது. எந்த கஷ்டம் வரும்போதும் உடனே இத நினைச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள விவேகம் வந்துரும் அப்படின்றார். அதாவது என்ன அப்படின்னா, பிராரப்தத்தினாலதான் கஷ்ட நஷ்டங்கள் வரும், சுகதுக்கங்களும் வரும். பிராரப்தத்தினால வர கஷ்ட நஷ்டங்களை ஒண்ணு சிரிச்சுட்டோம் இல்ல அழுதுண்டோம், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். 2யும் ஒன்னா சேர்க்க கூடாது
யாருக்கும் நம்ம போய் துக்கத்தை கொடுக்க முடியாது. நாம் என்ன விதைக்கிறோம் அத நம்ம தான் அறுவடை பண்ணி ஆகணும். அதுக்கு இல்ல என்னால அனுபவிக்க முடியாது, நான் வேற வழியில போய் ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணி நான் சுகத்தை தேடிப்பேன் அப்படின்னு அந்த பிராரப்தம் ரெட்டிப்பாகி ஜீவனை மேலும் மேலும் கஷ்டத்துல மேற்கொண்ட ஜென்மாவிலையும் அது கஷ்டத்துல ஆழ்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இத முதல்ல சாதகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இவர் ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்றார். அதனால ஜீவனுக்கு அத்தியாத்மிக யாத்திரை, கர்ம யாத்திரை இது ரெண்டுமே உண்டு. இது ரெண்டுமே ஒரு ஜீவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த அகண்டானந்த் மகாராஜ் பகவான் அபார கருணா சிந்து தானே, அவர் கிருப்பை செய்ய காத்துண்டுதான் இருக்கார். நாம அதை பருகிறதுக்கு தயாரா இல்ல. ஷியாம் சுந்தரும் சரி, குருநாதரும் சரி, ரெண்டு பேருமே கிருபா பிரவாகம் தான். அவ அந்த கிருபா பிரவாகத்தை கொட்ட தயாரா இருக்கா. எத்தனை மகா புருஷர்கள் இந்த லோகத்துல உண்டோ அத்தனை பேருமே குருவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். இவர் சத்சங்கத்தை இந்த உலகுக்கு அளித்த இந்த மகா புருஷர்கள்ல இந்த அகண்டானந்த் மகாராஜ்ஜி தன்னுடைய பங்கை ரொம்ப அதி அற்புதமா ஜீவன்களுடைய லாபத்துக்காக ஆற்றி இருக்கார். அதுதான் ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான விஷயம். அகண்டானந்தனுடைய அப்பா பெரிய யோகேஸ்வரர்னு பார்த்தோம் இல்லையா. அவர் 7 வயசு வரைக்கும் தான் இருந்தார். யோகா பண்ணிட்டே இருந்தார் ஹால்ல. அந்த எல்லாரும் அங்க இருக்கா அந்த ஹால்ல பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணிட்டே இருக்கும் போதே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய கபாலம் அப்படியே வெடிச்சிட்டு. கபால மோட்சம் யோகிகளுக்கு ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு சின்ன வயசுலயே இவருக்கு அந்த யோகம் கிட்டிட்டு. அவ அப்பாவை பத்தி எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அவர் இத சொல்லி பிரலாபிச்சுப்பார். சின்ன குழந்தை தானே, அப்பா போகும்போது 7 வயசுனா ரொம்ப சின்ன குழந்தை தானே. இவன் அப்பா பயங்கர ராமாயண பிரேமி. ராத்திரியும் பகலும் இவர் பாடிண்டே இருப்பார் துளசி ராமாயணத்தை. மனைவியும் கூட சேர்ந்து பாடுவார். இந்த தாத்தாக்கு ஒரே புத்திரர். அவருக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா, நம்ம புத்திரன் சின்ன வயசுலயே காலம் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். இந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாத்தாவை சேர்ந்துவிட்டு. தாத்தாவோ பெரிய ஜோதிஷ ஆச்சாரியார். அவருக்கு தெரியும் அவருடைய மகனுக்கு அல்ப ஆயுன்னு. அதனாலதான் அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் தன்னுடைய பையனுக்கு. ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 9 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ளேயே அவர் மரணம் அடைஞ்சிட்டார். ஆனா வம்சம் வேணும்னு தானே இவர் கல்யாணத்தை பண்ணி வச்சார். அந்த வம்சம் தழைச்சு கொடுத்து இளம் வயசுலயே திருமணம் பண்ணி அவர் தவறியும் போயாச்சு. இப்ப இந்த குழந்தை மெல்ல மெல்லமா வளர்ந்துன்னு வருது தாத்தாவோட கண்காணிப்புல. ஒரு நாளைக்கு தாத்தாக்கு ரொம்ப ஆசையா இருந்து தன் பேரனுடைய ஜாதகத்தையும் கணிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா பாக்கறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா மனசு கஷ்டப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனாலும் வேற வழி இல்ல. ஏன்னா ஒரே பையனா போயிட்டான். இப்ப இந்த குடும்பத்துக்கு இவன் மொத்தம்தான் வாரிசு. அதனால இது பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகண்டானந்த் மகாராஜனுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாக்குறார். கண்லேந்து அப்படியே கண்ணீர் பிரவாகமா ஓடுறது. மனசு ரொம்ப வருத்தப்படுறார். குலுங்கி குலுங்கி அழறார். என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்த்ததுல அகண்டானந்த் மகாராஜுக்கு வெறும் 19 வயசுதான் ஆயுள் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு மாரக தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசை தான் அவருக்கு மாரக தசை. அது நடந்துட்டு இருக்கு. மாரக தசைன்னா பிழைக்கிறது கடினம் அப்படின்னு. 19 வருஷம்தான் அந்த சனி தசைன்றது. அதனால சுவாமிஜி 19 வயசு தான் இருப்பார் அப்படின்றத பார்த்த உடனே கலங்கி போயிட்டார். ஜோதிஷ ஆச்சாரியார் இவர் கணிச்சதுல ஒரு தப்பும் இருக்காது. ஒரே ஒரு பேரன்தான், பிள்ளையும் தவறி போயிட்டான். உடனே என்ன பண்ணார், இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடினார். காசிக்கு போனார். எல்லா நிபுணர்களையும் கூப்பிட்டார். அவளெல்லாம் பார்க்க சொன்னார். சித்திரக்கூடம் போனார். அங்க இருக்கிற ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டார். அவளை பார்க்க சொன்னார்.
எல்லாரும் பார்த்துட்டு அவள்லாம் என்ன சொன்னா, நீங்களே பரம ஜோதிஷ பண்டிதர், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பையனுடைய 19வது வயசுல இவனுக்கு மிருத்யு யோகம் வருதே அப்படின்னு அவ சொல்லிட்டா. ஜோதிட பிரகாரம் இதுதான் நிர்ணயம். வேற ஏதாவது பகவத் அதிசயம் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல நடந்தா உண்டு, மத்தபடி வேற வழி இல்ல அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் கையை விரிச்சுட்டா. மனத்துல விசாரம் பண்ணி பார்த்தார். சரி, அகண்ட மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவோம், அப்புறம் துர்கா பாட்டு சொல்லி வைப்போம், குழந்தைக்கு துர்கா பாட்டு படிப்போம். இப்படி பல வழிகளை இவருடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு எல்லாத்தையும் பல விதத்துல பண்ணிட்டு இருக்கார். சரி, அப்புறம் இவருக்கு தோணித்து இந்த குழந்தைக்கு சீக்கிரமா திருமணம் வேணா பண்ணிடலாம். ஒருவேளை அந்த பொண்ணுடைய ஜாதக பிரகாரம் இவருக்கு ஆயுசு கூடித்துனா அதனால நம்ம பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். மேலும் வம்சம் நின்னு போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிறது இந்த ஒரு பையன்தான். இந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்தாதான் வம்சம் கண்டினியூ ஆகும். அதானே முக்கியம். நாளைக்கு ஸ்ரார்த்த தர்ப்பண இத்தியாதிகள்லாம் பண்ணி பித்ருக்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வம்சாபிவிருத்தி இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், சரி மனசுல தீர்மானம் பண்ணிட்டார். அடுத்தது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தாத்தாவே இவருக்கு எல்லா சிக்ஷை எல்லாம் சொல்லி வச்சார். லகு சித்தாந்தம் பூரா மனப்பாடம் பண்ணிட்டார். சொல்லி வச்ச உடனேயே 7-8 வயசுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சாச்சு. துர்கா சப்த செய்தி பாட்டு பூரா அப்படியே தலைகீழ ஒப்பிப்பார். அதுக்கப்புறமா சத்யநாராயண கதை எல்லாம் 10 வயசு முடியறதுக்குள்ளேயே பகவத்கீதா பூரா மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பார். அப்படி ஒரு மேதாவித்தனம் இவர்கிட்ட. ஒரு ஏகசந்த கிராக்கி ஒரு தடவை கேட்டாச்சுன்னா அப்படியே அத சொல்லிடுவார். இவர் வித்யாலயாவுக்கும் போய் படிச்ச அந்த ஒரு 2 விஷயம் அடிக்கடி பிரவச்சனம் பண்ணும்போது எப்பவாவது நினைவு கூறுவார். இவருக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். படிக்கிற காலத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு வாத்தியார் பாடத்தை பலகையில கரும்பலகையில எழுதி போட்டுட்டே இருக்க, எல்லாரையும் எழுத சொல்றார். இவர் எழுதிண்டே இருந்தார். இவருடைய பேனா தொலைஞ்சு போயிடுத்து. உடனே ஆசிரியர் திரும்பி பார்த்தார். ஏன் எழுதல கண்டானந்த் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னாரு, இல்ல எனக்கு என்னுடைய பேனா தொலைஞ்சு போயிட்டு. உடனே அவர் எழுதுறது நிறுத்திட்டு எல்லா பசங்களையும் விட்டு தேட சொன்னாரு. அந்த பேனா எங்க இருக்கு பாருங்கோ அப்படின்னு எல்லாரையும் தேட சொன்னார். எல்லாரும் தேடினா கிடைக்கல அப்படின்னா இவர் குனிச்சு பார்த்தார். இவருடைய வேஷ்டியிலேயே அந்த பேனா தொங்கி நிக்கிறது. உடனே என்ன பண்ணார், அந்த வேஷ்டி நுனியில சொருகிட்டு இருந்த அந்த பேனாவை எடுத்தார். பிறகு அப்புறம் எல்லாரையும் பார்த்து பேனா இருக்கு அப்படின்னு சொன்னார். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சார். பேனா கிடைச்சது அப்படின்னு இவரும் ரொம்ப குஷியாயிட்டார். இதுல நான் என்ன கத்துண்டேன் தெரியுமா அப்படின்னு பிரவச்சனம் பண்ணும்போது சொல்லுவாராம், எதுவுமே தொலையாது, எதுவும் தொலைல, எதுவும் கிடைக்கல. தொலைஞ்சது அப்படின்றது ஒரு பிரமதான். பேனா என்னமோ என்னிடதான் இருந்தது, ஆனா தொலைஞ்சிட்டே அப்படின்னு நான் துக்கப்பட்டேன். தொலைஞ்சது அப்படின்றது பிரம, பேனா என்கிட்டதான் இருந்தது. சரி, அப்ப சுகம் எப்ப ஏற்பட்டது? இந்த பிரமையினால துக்கம். சுகம் பிரம நிவாரணம் ஆனதும் சுகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பேனா தொலைஞ்ச மாதிரி தான் வருத்தப்பட்டது ஒரு பிரமதான். பேனா கிடைச்ச உடனே சுகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வியாக்கியானம் பண்றார். துக்கம்ன்றது கேவலம் ஒரு பிரமைதான். வாஸ்தவத்துல அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுகம் அந்த பிரமை நிவாரணம் ஆனதும் ஏற்படுறது. இந்த எல்லாமே வெறும் ஏற்படுதல் தான். பேனா என்னவோ எங்கிட்டயே தான் இருந்தது. இது ஒரு பெரிய வாழ்க்கை படிப்பினை எனக்கு அப்படின்னு சொல்லுவாராம். இன்னொன்னு இவர் கணக்கு கிளாஸ்ல கணக்கு படிச்சுட்டே இருந்தார். அப்ப இந்த வித்யாலயத்துல எப்பவாவது இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவா இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் என்ன பண்ணார், இவரை எழுப்பி, அப்பா 8+6 எவ்வளவு அப்படின்னு கேட்டார். இவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. இவருக்கு 8+6 13 அப்படின்னு சொல்லிட்டார். அவர் உடனே நராஜாட்டார் இந்த இன்ஸ்பெக்டர். இவருடைய காதை பிடிச்சு திருகி, எங்க கத்துண்ட, தப்பு தப்பா சொல்றிய, யார் இந்த மாதிரி தப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே இவர் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து சொன்னார், குருஜி, யாரும் தவறா கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. அதுலயும் குரு தவறா கத்து கொடுக்கவே மாட்டார்.
தவறுன்றது தானே ஏற்படுற ஒன்று. எந்த குருவும் தப்பா சொல்லி தரமாட்டார். அப்புறம் நீ என்ன கத்துண்ட, இப்ப தப்பா சொன்னியே அப்படின்னா உடனே இவர் சொல்றார், அந்த தவறுக்கு நிவாரணம் தான் ஒரு குருநாதர் சொல்லி கொடுப்பாரே கண்டு தவறா சொல்லி கொடுக்க மாட்டார். நல்லது சரியா உள்ளதுதான், சரியா உள்ளதுதான் யாரும் யாருக்கும் கத்தும் கொடுப்பா. ஆனா தவறு ஏற்படுறதே அப்படின்னு கேட்டேன்னா, தவறு தானே 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 தான் ஏற்படும். தவறுதலா கூட தவற யாரும் சொல்லி தரமாட்டா. இப்போ ஒருத்தர் நல்லா வண்டி ஓட்ட கத்துக்கிறார். பிறகு எப்படி ஆக்சிடென்ட் நடக்கிறது? நல்லா படிச்சுட்டு ஒரு மாணவன் பரீட்சை எழுதுறதுக்கு போறான், அப்புறம் எப்படி ஃபெயில் ஆறான்? அதனால தவறுலாம் யாரும் சொல்லி தர்றதே கிடையாது, அது தானே ஏற்படுற ஒன்று. தவறுக்கு நிவாரணம் தான் ஆசிரியர் கற்பித்து கொடுப்பது அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் காதுல இருந்து கையை எடுத்தார். இந்த குழந்தைய தூக்கி மடி மேல வச்சுட்டார். இந்த சின்ன வயசுலயே ஞானி மாதிரி பேசுறியேப்பா, ஏது உனக்கு இத்தனை ஞானம்? 8 6 எவ்வளோ அப்படின்னு கேட்டார். 14 அப்படின்னு சொன்னான். உடனே அவர் அந்த குழந்தைய தட்டி கொடுத்து கீழே இறக்கிட்டு கிளம்பி போயிட்டார். இதுவும் இவர் அடிக்கடி நினைவு கூறுவார். அவர் சொல்றாரு, இந்த 2 விஷயங்களும் நான் வித்யாலயத்துல மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்ப குழந்தைக்கு 10 வயசாயிடுத்து. இப்ப ராமாயணம், பகவத்கீதை, துர்கா சப்தசதி பாட்டு எல்லாம் அப்படியே அவருக்கு மனப்பாடம். இப்ப தாத்தா என்ன பண்ணார், இவருக்கு ஸ்ரீபாகவதம் கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்றைய தினம் கோரக்பூர் பிரஸ்ல இந்தி எடிஷன்ல ஸ்ரீபாகவதம் பிரதி ஸ்லோகம் எதிர்க்க வியாக்கியாவோட கிடைக்கிறதுனா யாரு இதெல்லாம் எழுதினது? இந்த ஸ்ரீ அகண்டானந்த மகாராஜாலதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பௌராணிகர், அப்பேற்பட்டவர் இவர். இந்த அகண்டானந்த மகாராஜ் அவருடைய தாத்தா என்ன பண்ணார், இந்த குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சுட்டார். தாத்தா திலகமிட்டார். திலகமிட்டு கழுத்துல கட்டி துளசி மாலை போட்டார். அப்புறம் ஒரு ஆசனத்தை விரிச்சார். அதுல அந்த குழந்தைய உட்கார சொன்னார். இப்ப ஸ்ரீபாகவதம் பாட்டம் ஆரம்பிச்சு வச்சுட்டார். அந்த குழந்தைக்கு முதல்ல 7 நாள், 7 நாள்ல முடிகிற மாதிரியே அந்த 18,000 பாகவத ஸ்லோகத்தையும் சொல்லி வச்சார். இதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை தானே காலையில எழுந்து 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு தாத்தா அம்மாவுக்கு எதிரில பூரா பாகவதமும் 7 நாள்ல படிச்சு அப்படி ஒரு 2 மாசம் படிச்சு காண்பித்தார். அதுக்கப்புறமா ஜீவன் பூரா ஸ்ரீபாகவத பாராயணமே கதி, ஸ்ரீபாகவத பிரவச்சனமே சப்தாகமா செய்வார். இவர் சப்தாகமாவும் பண்ணுவார். சில சமயத்துல ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் 6 மாசம் 1 வருஷ காலம் கூட இடைவிடாம அப்படியே சொல்லுவார். கோரக்பூர்ல 1 வருஷம் சொல்லியிருக்கார். ஆனந்தமய ஆசிரமத்துல 1 வருஷம் பாகவதம் சொல்லியிருக்கார். இப்போ அப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் இவர்கிட்ட. இப்போ தாத்தா மனசுல பேருக்கு அல்பாயுசாயிட்டே, நம்ம இப்படி பார்த்து வச்சிருக்கோமே, நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பேரன் விஷயத்துல அப்படின்னு சதா விசாரப்படுவார். ஆச்சு 12 வயசு ஆச்சு. உடனே பால்ய விவாகம், திருமணம் முடிச்சு வச்சுட்டார் அந்த குழந்தைக்கு. 18 வயசு ஆன உடனே இவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துட்டான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அகண்டானந்த் மகாராஜனுடைய வம்சம் புத்திர பௌத்திர வம்ச விருத்தியாகி இன்னும் அவளுடைய வம்சத்துக்காரா இருக்கா. அது அந்த தாத்தாவுடைய ஒரு பெரிய தபஸ், அவருடைய பிரார்த்தனை இன்றைய தேதி வரைக்கும் அந்த அவளுடைய பரம்பரை போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு இப்படியே குடும்பம் நடந்துட்டு இருக்கு. 19வது வயசு வந்துட்டு தாத்தாவை தவிர இந்த மிருத்யு சமாச்சாரம் வேற யாருக்குமே தெரியாது. இவர் என்னவோ நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கார். ஆனா ஜோதிஷ சாஸ்திரப்படி 19வது வயசுல இருந்து 19வது வயசு இவருக்கு இதுக்கு மேல அவர் உயிர் வாழ மாட்டார் அப்படின்னு இருக்கு. தாத்தா இப்போ ஆத்துலயே மிருத்யுஞ்சய ஜபம், இந்திராட்சி ஜபம் இதெல்லாம் ஆரம்பிச்சு தாத்தா பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு கண்ணுக்கு எதிர்க்க இவருக்கு காலமூர்த்தியினுடைய தரிசனம் ஆறுது. அதாவது தரிசனம் ஆறுதுன்னா அவர் தெரியல, அவர்கிட்ட ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது இவருடைய காதுக்கு. அதாவது நீ சரீரத்தை தொடக்கிற நேரம் வந்தாச்சு, நான் உன்னை அழிச்சின்னு போறதுக்கு வந்திருக்கேன்,
ஆனா உன்னால பெரிய பகவத் கைங்கரியம் நடக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு நீ சம்சாரத்தை துறக்கணும், இல்ல சரீரத்தை விடணும் அப்படின்னு அந்த கண்ல படல அந்த காலமூர்த்தி. ஆனா ஸ்பஷ்டமா கேக்குறது இவருக்கு. உடனே என்ன பண்ணாரு, படுக்கையிலேருந்து எழுந்தார். பத்னி, புத்திரன், மாதா, தாத்தா எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தார். யாருகிட்டையும் எதுவும் சொல்லிக்கல. எல்லாரும் படுத்து உறங்கின்னு இருக்கா. வீட்டை திறந்தார். அப்படியே கிளம்பி போயிட்டார். காலார தனக்கு வந்த வழியில அப்படியே நடந்து கிளம்பி போயிட்டார். பிராரப்தம் அதனுடைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த பகவத் சரணாகதி இருக்கே இவர்கிட்ட. அதனால என்ன பண்ணார், இது இவருக்கு முன்னாலேயே தெரிஞ்சதுனால இவர் சரீரம் காப்பாத்தி நம்ம பகவத் கைங்கரியம் பண்ணணும் இந்த உலகத்துக்காக வேண்டி அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சதுனால இவர் வீடு பரிவாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். இவர் சொல்றார், இந்த பிரவச்சனம் பண்ற கர்த்தா சொல்ற ஒரு அதிசயம் பிருந்தாவனத்துல நடந்தது. இப்போ இந்த கொரோனா காலத்துல ஒரு கிரகஸ்த பக்தர், அவர் சதா ரஜ் பரிக்கிரமா பண்ணாம இருக்க மாட்டார். அடிக்கடி கோவர்தன பரிக்கிரமா குடும்பத்தோட பண்ணுவார். குடும்பமே அப்படியே கிருஷ்ண கைங்கரியத்துல இருக்கிற குடும்பம். அவாத்து குழந்தைக்கு கொரோனா வந்துட்டு, குழந்தைய வெண்டிலேட்டர்ல வச்சுட்டா. சின்ன வயசு. டாக்டர் குழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவ ஓடி இவர்கிட்ட சொன்னா, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க. அந்த குழந்தை இப்படி பாகவதம் படிப்பான், எல்லாம் பண்ணுவான், பரிக்கிரமா பண்ணுவான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவரை கண்ணுல தண்ணி வச்சுன்னு அழுதார். அவர் சொன்னார், நான் பகவத் சங்கல்பத்துல சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு உபாயம் வேணா பண்ணி பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவன் பழிச்சிட்டான் அப்படின்னா அப்படியே நான் சம்பூர்ணமா பகவானுக்குன்னே அந்த குழந்தையை நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஆனா உழைச்சிடுவான். அதுக்கப்புறமா நீங்க வீடு பரிவாரம் சொத்து சுகம் மனைவி மக்கள் இந்த மாதிரியான சம்பந்தங்கள் எதுவும் அந்த குழந்தைக்கு இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா பூர்ண சரணாகதி பண்ணுங்க பகவான் கிட்ட அப்படின்ன உடனே அவர் சரி நான் பூர்ண சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க எதிர்க்கே சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் வச்சுட்டு கிளம்பிட்டாராம். இது யாருடைய தர்பார் நடந்துட்டு இருக்கு? இது பகவானுடைய தர்பார் தான். நம்ம வேணா எதவோ நினைச்சுன்னு எப்படி எப்படியோ நம்மளால எல்லாம் முடியும் நினைச்சுன்னு பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது தர்பார் யாரோட? இது பகவானுடைய தர்பார் இல்லையா? இங்க லோக விஷயம்ன்றது ஒண்ணுமே இல்ல. உடனே கவலைப்படாதீங்க, பழச்சுருவான் அவங்க பையன்னு அவளுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நான் பகவானை பிரார்த்திச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் பழச்சுட்டான். அவன் தானாகவே இத கேள்விப்பட்ட உடனே விரக்தனாயி அவன் கோவர்தன கிரிராஜ் கிளம்பி போயிட்டான். இன்றைய தினம் வரைக்கும் அவன் கிரிராஜ்ல தான் வாசம் பண்ணிட்டு இருக்கான். விரக்தனாயிட்டான், பஜன மார்க்கத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதான் சொல்ற. நம்ம சொல்லலாம், ஆனா அந்த ஜீவனுக்கு கல்யாணம் அப்படின்றது அவன் அதை தொடர்ந்தால் நடக்கும் அப்படின்னு தானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன். அந்த மாதிரி இந்த குழந்தை அகண்டானந்த் மகாராஜ் 19 வயசுல வீட்டை விட்டுட்டு பகவான் கிருபா நடந்து நடந்து எங்க போறதுன்னு தெரியல, கங்கை கரை வழியா நடந்து வரார். அங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மடம் இருக்கு. அங்க அந்த சமயத்துல யோகானந்த்ஜி மகாராஜ் அப்படின்றவர் அங்க பீடாதிபதியா இருக்கிற சமயம். அவர்கிட்ட நேரா போனார், நமஸ்காரம் பண்ணார். அவரும் திரிகால ஞானி. இவர் சொன்னார், நான் என்ன உங்களுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே யோகானந்த்ஜி எல்லாம் புரிஞ்சுட்டார். ஒரு க்ஷணத்துல இவரை பத்தி மொத்தம் புரிஞ்சுட்டார். அவர் பாகவத பிரேமி. அவர் என்ன பண்ணார், சத்சங்கம் ரொம்ப அபாரமா போயின்னு இருக்கும். அகண்டானந்த்ஜி அதை கேட்டு 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 பிரமிப்பாய் அப்படியே அவருடைய சரணத்துல குரு பாவம் உண்டாயிட்டு அவருக்கு. நான் என்னுடைய வீடு வாசல் சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன ஊரா சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அதனால நீங்க தான் என்னை ஏத்துண்டு எனக்கு நீங்க தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார். மேலும் நீங்க எனக்கு கிருஷ்ண தரிசனமும் பண்ணி வைக்கணும், இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஆட்டம் அதெல்லாம் தரிசனம் எல்லாம் கிடைக்கும்பா, ஆனா அதுக்கு நீ சாதனை பண்ணணும் முதல்ல அப்படின்ட்டார். சரி,
நீ காயத்ரி மந்திரம் புரஸ்சரணம் பண்ணிருக்கியா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டார். இல்ல, நான் புரஸ்சரணம் எல்லாம் பண்ணது இல்ல அப்படின்னா, சரி நீ இப்ப முதல்ல 24 லட்சம் காயத்ரி பண்ணணும், பண்ணி புரஸ்சரணம் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வந்து பார் அப்படின்ட்டார். இவர் அங்கேயே தங்கினார். 3 வேளையும் போய் கங்கா ஸ்நானம் பண்ணுவார். ஒரு சமயம் மட்டும்தான் பலகாரம் எடுத்துப்பார். 24 லட்ச காயத்ரி 2 வருஷ காலத்துல பண்ணி முடிச்சுட்டார். இப்ப அவருக்கு 19-20 வயசு இருக்கும். குருநாதரை வந்து பார்த்து 24 லட்ச காயத்ரி பண்ணி புரஸ்சரணை பண்ணி முடிச்சாச்சு. சரி, உடனே என்ன பண்ணார், இவருக்கு கிருஷ்ண மந்திரம் தீட்சா பிரதானம் பண்ணார். அந்த கிருஷ்ண மந்திரம் எடுத்துட்டதுலேருந்து அந்த ஆராதனையில அப்படியே மூழ்கி போயிட்டார் இவர். ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் அப்படின்றது வந்து அது ஒரு ஆயுர்வேத சூத்திரம் மாதிரி. அது மெல்லதான் வேலை செய்யும். ஆத்தியாத்மிக ராஜ்யத்திலையும் அதேதான், மெல்லதான் அது இந்த சூத்திரம் வேலை செய்யும். எந்த மந்திரமா எடுத்துண்டா என்ன, குருநாதர் சொல்லி ஒரு மந்திரம் எடுத்துண்டாச்சு அப்படின்னா அதை திருட விசுவாசத்தோட நம்ம ஜபம் பண்ணணும். மந்திரம்ன்றது என்ன, மனதை வந்து அந்தர்முகமா திருப்புறது, அதுக்கு பேர் தான் மந்திரம் அப்படின்னு பேரு. குருநாதருடைய சாநித்தியத்திலேயே இந்த 2 மந்திரத்தையும் இவர் விடாம இடைவிடாம 2 வருஷம் நிரந்தரமா ஜபம் பண்ணார். அவர் ஒரு குடிசம் ஒண்ணு சனியா அமைச்சிருந்தார். அதுல இருந்துதான் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அர்த்தராத்திரி சமயம், 2 வருஷம் முடிய போறது, அர்த்தராத்திரி சமயம் ராத்திரி 12 மணி இருக்கும். இந்த பீஜ மந்திரங்கள்லாம் ராத்திரில ஜபம் பண்ணக்கூடாது. ஒரே ஆசனத்துல அமர்ந்துட்டு ராப்பகலா ஜபம் பண்றதா இருந்தா அந்த புரச்சரண விதிப்படி செய்யறச்ச வேணா செய்யலாமா. இந்த அகண்ட ரூப ஜபம் செய்யறவுக்கு வந்து ராப்பகல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு எப்படி யசோதாமையாவுடைய வீட்டுல போய் பிரகடனம் ஆனாரோ, எப்படி கோபிகா ஜனங்களுக்கு ராசக்கிரீடை ராத்திரி 12 மணிக்கு எல்லாரோடையும் சேர்ந்து ராசம் பண்ணி ஒத்தத்திரையும் சந்தோஷத்துல அழுத்தினாரோ, அந்த மாதிரி ராத்திரி 12 மணி இந்த குடிசை பூரா திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி வீசுறது, குளிர்ந்த காற்று அடிக்கிறது, ஒரு திவ்ய சுகந்தம் அந்த இடம் பூரா வீசுறது. இவருடைய சரீரமும் கல்லு மாதிரி இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து 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 ஜபம் பண்ணி இவரால எழுந்துக்க முடியல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா அசைக்கவே முடியல சரீரத்தை. ஒரு தடவை இவருக்கு அப்படியே இப்போ பயமும் வந்துட்டு, என்னன்னு தெரியலையே, அப்படியே அந்த திவ்ய பிரகாசம் அப்படியே மெல்ல மெல்லமா பரவி இவர் மேல அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தாருன்னா கௌசுந்தர் தரிசனம் ஆயிடுத்து இவருக்கு. இது வந்து கௌராங்க கலர்ல தான் இவருக்கு வந்து ஷாம் சுந்தருடைய தரிசனம் ஆறுது. இவர் வந்து அர்த்த சேத அவஸ்தையில தான் இருக்கார். நான் வந்து பாகவதத்துல படிச்சிருக்கிறது எப்படி படிச்சிருக்கேன்னா, பகவான் வந்து ஷியாமவர்ணமா இருக்கிறவன் அப்படிதானே நான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என்ன, ஷியாம் சுந்தர் வந்து கௌரி சுந்தராக நம்மளுக்கு காட்சி கொடுத்தானே, அப்ப இவ என்னன்னு நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு இவர் ஹிருதயத்துல நினைக்கிறார். உடனே சுவாமிஜி, நான் தான் கௌர் சுந்தர், நான் தான் ஷியாம் சுந்தர், இப்போ உனக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கேனே அப்படின்னு தன்னுடைய பன்சியை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே இவருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தரிசனம் கிடைக்கிறது. இவர் தன்னையே மறந்துட்டார். இப்போ சுவாமிஜி அச்சேத அவஸ்தைக்கு போயிட்டார். எப்பவுமே காலையில 3-3:30 மணிக்கு குடிசை கதவு திறந்துரும். எழுந்து இவர் குளிக்கிறதுக்கு போயிடுவார். இவர் அனுஷ்டானங்கள்லாம் ஆரம்பிச்சிடுவார். ஆனா இன்றைய தினம் சூரியன் கூட வந்துட்டான். ஆனா அந்த குடிசையினோட கதவு திறக்கவே இல்லை. உடனே ஜனங்கள்லாம் வந்து கதவு திறந்து பார்த்தா இவர் அப்படியே மயங்கி கிடக்கிறாரு கீழே. உடனே ஜனங்கள்லாம் அவரை தூக்கினா, பக்த ஜனங்கள்லாம். உடனே குருதேவர் வந்தார் அந்த இடத்துக்கு. பார்த்தார், அவர் புரிஞ்சுட்டார், இவனுக்கு கிருஷ்ண கிருபை கிடைச்சிடுத்து, இவனுக்கு கிருஷ்ண தரிசனம் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவரை கூட்டின்னு வந்து அந்த இவர் இருக்கிற இடத்துலயே வச்சுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு இவர் ஸ்வஸ்தம் ஆறதுக்கு. ஏன்னா பகவானுடைய தரிசனம் அந்த அளவுக்கு சுலபம் இல்லையே. அத நம்மளால கிரகிக்கிறதுன்றது ஒரு சாதாரணம் கிடையாது. அது எத்தனையோ வோல்ட்ஸ் கரண்ட் இல்லையா. அது ரொம்ப நாள் கழிச்சுதான் இவர் ஸ்வஸ்தமானார். அப்புறம் நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டார். சுவாமிஜி வந்து தன்னுடைய அந்தரங்க ஜனங்கள் கேட்கும் போதுதான் இத சொல்லுவார். எல்லாருக்கும் இத சொல்ற இது கிடையாது. சரியா, இந்த அந்தரங்கத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் கேக்குறா, நீங்க வந்து எப்பவுமே சுவாத்தியாயம்
கிரந்த லேக்கனம், ஜபம், அப்புறம் ஸ்ரீபாகவதம் படிக்கிறது, அப்புறம் யாத்ரா போறது, இதெல்லாம் நீங்க எதை உத்தேசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பிராப்தி அடையறதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அண்ணே அதுக்கு இவர் சொன்னார், நான் என்ன செஞ்சு எதை அடையணுமோ அதெல்லாம் நான் 31 வயசுக்கு முன்னாடியே அடைஞ்சிட்டேன். இப்ப எல்லாம் செய்யறேளே, அப்ப அது எதுக்கு அப்படின்னு. இது என்னுடைய பகவானுக்கு நான் பண்ற சேவை, இது பகவானுடைய ஆக்ஞை, எனக்காகன்னு செஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பாக்கி இல்ல, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ற. இந்த நீப்கரோரி பாபான்னு கேள்விப்பட்டிருப்பேன். அவருக்கு 17 வயசுலயே பகவத் தர்ஷன பிராப்தி ஆயிடுத்து. அவருடைய சரித்திரமும் நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு 17 வயசுல, ஒருத்தருக்கு 31 வயசுல, இப்படிலாம் அப்படி அவளுக்கு தர்ஷனம் ஆறுதே அப்படின்னா, சாதனைன்றது அவ்வளவு வருஷம் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா, அப்படி அதுக்கு பதில் அது கிடையாதான். எத்தனை ஜென்மமா இவ அத்தியாத்மிக் சாதனை பண்ணிட்டு வரா, அவளுக்கு இந்த ஜென்மத்துல லைக்கணும் இருக்கு பகவத் தரிசனம், அது கிடைக்கிறது. அத்தியாத்மிக் ஜீவன்றது இன்னைக்கு நேத்துக்கு இருக்கிறது கிடையாது. இந்த சாதனா மேல 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 ஜென்மம் எடுக்க எடுக்க அந்த சாதனா தொடர்ந்துட்டேதான் இருக்கும். துருவனுக்கு 5 வயசு 5 மாசத்துல பகவத் தர்ஷன பிராப்தி ஆச்சு அப்படின்னா, 5 வருஷம் 5 வயசு முடிஞ்ச உடனே அவருக்கு பகவான் எதிர்க்க பிரத்யட்சமாய் தர்ஷனம் கொடுத்தாரு. உடனே என்ன பண்ணா, எல்லா முனிவர்கள் தபஸ்விகள் வைகுண்டத்துக்கு போய் நாராயணன் கிட்ட, இது என்ன பக்ஷபாதம், துருவன் 5 வருஷம் தான் தபஸ் பண்ணான், உடனே அவங்களுக்கு உங்களுடைய தர்ஷன பிராப்தி ஆயிடுத்து, எங்களுக்கா 70 80 90 வயசு ஆறுது, நாங்க இத்தனை நாள் விடாம தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிழவரெல்லாம் போயிட்டோம், ஆனா இன்னும் எங்களுக்கு பகவத் தரிசனம் கிடைக்கலையே, எதுக்கு இந்த பக்ஷபாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பகவானுடைய தூதர்கள் சொன்னாலாம், சொல்லி அந்த மகாத்மாக்களுக்கு புரிய வச்சா. என்ன அப்படின்னா, துருவனுக்கு போன ஜென்மத்திலேயே 5 வருஷம் 5 மாசம் முடிஞ்சிருந்தா அவனுக்கு பகவத் தர்ஷன பிராப்தி போன ஜென்மத்திலேயே ஆயிருக்கும். அந்த தூதர்கள் என்ன பண்ணா, இவ அத்தனை பெரியும் கூட்டிண்டு நேரா பூலோகத்துக்கு வந்தா. எங்க எல்லாம் இவன் தபஸ் பண்ணானோ அந்த இடத்துக்கு கூட கூட்டின்னு போனான். ஒரு 1000 இடத்துல காஞ்ச எலும்பு கூடுகள் அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே விழுந்து கிடக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறா இவா. கேட்ட உடனே அதுக்கு அந்த பார்ஷதர்கள் பதில் சொன்னா, துருவன் இத்தனை ஜென்மம் எடுத்து இவ்வளவு பஜனை பண்ணிருக்கான், அவன் தான் கடைசி அந்த 1000 பார்த்தேன் இல்லையா, இப்போ அந்த எலும்பு கூடுகள் 1000 இடத்துல கிடக்க அத்தனை ஜென்மம் எடுத்து பண்ணிருக்கான் தபஸ். 5 வருஷம் 5 மாதம் இன்னும் தபஸ் பண்ணி முடிச்சிருந்தானா அவனுக்கு பகவத் பிராப்தி போன ஜென்மத்திலேயே ஆயிருக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு ராஜா அந்த காட்டு வழியா வந்தான். இவனுக்கு பக்கத்துல ஒரு ஜலாசயம் இருந்தது. ராஜாவை பார்த்து ஒரு நிமிஷத்துல அந்த ராஜா அந்த ஜலாசயத்துல தண்ணி குடிக்க வந்தான். இவருடைய இந்த துருவனுடைய மனசுல ராஜாவை பார்த்த உடனே ஒரு விசாரம் வந்தது. இது என்ன, நம்ம இந்த ஜடா சூடத்தோட இதெல்லாம் போட்டு இப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த ராஜாவை பத்தியா என்ன வைபவம், என்ன தோரணம், என்ன ரூபம், என்ன லாவண்யம், என்ன நட அப்படின்னு நினைச்சு ராஜா மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைச்சது உடனே சங்கல்பமா மாறிட்டு, அந்த ஜென்மத்திலேயே தபஸ் முடிஞ்சதும் தர்ஷனம் ஆயிருக்கும். ஆனா ராஜாவை பட்டு வெறும் ஆசைப்பட்டான் இல்லையா, அந்த ஆசைப்பட்டது என்ன ஆச்சு அப்படின்னா, பஜனை பண்ற மகாபுருஷர்களுக்கு சங்கல்பங்கள் உடனே நிறைவேறிடும். அதனாலேயேதான் என்ன சங்கல்பம் செஞ்சாலும் பகவானுக்காக பகவானோட பின்னி பிணைந்த ஆசையாக அந்த ஆசை இருக்கணும். அப்போ அந்த சங்கல்பத்தினால அந்த அத்தியாத்மிக சாதகர்களுக்கு எந்த இடையூறும் அந்த சாதனைகளுக்கு வராது. ஏன்னா சங்கல்பத்துக்குன்னு ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர். லைட் போயிட்டு உடனே லைட் வரணும் அப்படி உடனே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுடைய தபஸ் செலவாயிடுத்து, அந்த இடத்துல சங்கல்பம் நடந்துடுத்து. அதனால பஜனைய வீணாக்க கூடாது. இந்த மாதிரி அல்ப விஷயங்களுக்காக வேண்டி ஒரு அதிருஷ்ட சக்தி நம்முடைய சங்கல்பங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு.
நம்ம செய்யற நல்ல காரியங்களுக்கு எல்லாம் அஸ்து சொல்லிருக்கு, நம்மள பார்த்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு இவர். ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், திடீர்னு வண்டி ஒரு சின்ன இதுல மாட்டிக்கிறது, உடனே வண்டி பூரா ஸ்கிராச் ஆயிடுறது. அதுக்காக போய் ஒரு இன்சூரன்ஸ கிளைம் பண்ணா அந்த பூரா பிளான் பாழாயிடும் இல்லையா? ஏதோ ₹1,00,000 வர வேண்டிய இடத்துல 5,000 10,000 கிளைம் பண்ணா இந்த இன்சூரன்ஸ் பூராவே பாழாயிடும் இல்லையா? அந்த பிளானே பாழாயிடும். அது மாதிரி பக்தன் வண்டி பிடிக்கணும், மழை வரக்கூடாது, சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுன்றது அது பக்த லட்சணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை இவருடைய குருநாதர் கிட்ட ஸ்ரீபாகவதம் கேட்டு இருக்கார். சாதகர்கள்லாம் பக்கத்துல உட்காந்து எல்லாருமே பாகவதம் கேட்டு இருப்பார். திடீர்னு மழை வந்துடுது. உடனே ஒரு சாது, ஹரே என்னடா மழை வந்துடுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா கதையும் பூரா கேட்டிருப்போம், நனையாம வீடும் போய் சேர்ந்திருக்கலாமே அப்படின்னு உடனே அந்த குருநாதர் யார் பாகவதம் சொல்லியிருந்தாரோ அவர் ரொம்ப நாராஜ் ஆயிட்டார். அவர் சொன்னார், என்ன இப்படி பேசுற, உனக்காக மழை பெய்யணும், உனக்காக மழை நிக்கணும், இதெல்லாம் சாமானிய பேச்சுதான். நாம என்ன நினைச்சாலும் உடனே நடக்கிறது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படாத. எல்லாரும் தேடிண்டே இருந்தா நான் தேடினேன், உடனே கிடைச்சிடுது. எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்காதுன்னு நினைச்சேன், பார்த்தேன் நடக்கவே இல்லை. நான் பஸ் இப்ப வரும்னு நினைச்சேன், பார்த்தல எப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கோ இதுல ஒண்ணுமே கிடையாது. மாறா இதுல நம்ம மனசு வருத்தம் பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரியான வியர்த்த விஷயங்களுக்காக நம்மளுடைய சங்கல்பங்களை நம்ம வீணாக்கிண்டே இருக்கோம். எவ்வளவு % நம்ம தபஸ், எவ்வளவு % பஜன், எவ்வளவு % ஜபம் நம்ம பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோமோ அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நிமிஷமா இப்படி கரைஞ்சி போயிடும். கர்த்தவியம்னு ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது அப்படின்னு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா வாழ்க்கை பிரபுவனுடைய இச்சை எப்படியோ அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கிறது தான் ஒரு பகவத் பக்தனுடைய லட்சணம். சின்னதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் பகவானுடைய இஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்ற. நம்ம பூஜை, ஜபம், பஜனை இதெல்லாம் சின்ன சின்னதா பண்றோம். இதெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னா இதெல்லாம் ஒன்னும் சேர்றது ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்ந்து பகவானை ஆகர்ஷிக்கிறது. ஆகர்ஷிச்சு பஜனை செய்யறதுன்றதான கர்த்தவியம் தானே, கர்த்தவியம் தானே. அதனால சங்கல்ப மாத்திரேன நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம் இப்பவே அப்படின்னா அப்ப அத்தியாத்மிக சாதனையில அச்சீவ்மெண்ட் இந்த ஜென்மத்துக்கு எதுவுமே மிஞ்சாது இல்லையா? நாமம்ன்றது கல்பத்தரு, குருநாதர் என்பதும் கற்பத்தரு தான். குரு சரணாகதியில நாம ஹிருதயத்துல என்ன ஆசைப்படுறோமோ ஜீவன்ல அது மேல நிற்கும், அது கிடைக்கும். உபாசனைன்னு ஒண்ணு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நாம ஆயிடுவோம். பகவானுடைய பிராப்தி, சத்சங்கம் வேணும், சந்துக்களுடைய சங்கம் வேணும். ஏன் இதுதான் நம்ம ஆசைப்படணும். இதுதான் நம்மளுடைய குருநாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததும் கூட. ராஜாவை பார்த்து இப்ப துருவன் ராஜாவாக ஆசைப்பட்டான் இல்லையா? அடுத்த ஜென்மத்துல ராஜாவோட வயிற்றுலயே தான் அவன் பிறக்கிறான். பகவான் இந்த 5 வருஷம் 5 மாசம் ஏதோ ஒரு ஆத்துல கோச்சிங் தபஸுக்கு போயிடுறான். நாரதரே குருவா எதிர்க்க வராரு, இவருக்கு உபதேசம் பண்றார். பிருந்தாவனத்துல மதுவனத்துல துருவன் தபஸ் பண்றான். 5 வருஷம் 5 மாசம் தபஸ் முடிஞ்ச உடனே பகவத் பிராப்தி ஆனது. சரி, பகவான் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பகவான் சொன்னார், சரிப்பா நீ ராஜாவா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். இல்ல எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழறது. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நீங்க தான் வேணும் அப்படின்னு அழறது. இல்லப்பா நீ ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ பல நாள், நீ போன ஜென்மத்திலேயே நீ ராஜாவை பார்த்து ஆசைப்பட்ட, பல நாள் நீ தபஸ் பண்ணாலும் கடைசியில நீ ஒரு ராஜாவை பார்த்து ஆசைப்பட்ட. நான் பகவத் பக்தன் என்ன ஆசைப்படுறானோ அதை உடனே நிறைவேற்றிடுவேன். அவனுடைய சங்கல்பங்களை நிறைவேற்றுறது தான் என்னுடைய இது. அதனால நீ ராஜாவா இருக்கணும். இல்ல நான் உங்களோட வரேன், நான் ஏதோ தெரியாம அப்படிலாம் ஆசைப்பட்டேன், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை. அப்படின்னா நான் பஜனை பண்ணி இத்தனை வருஷம் தபஸ் பண்ணனுடைய பலன் இவ்வளவுதானா? அறியாமையினால செஞ்ச தப்ப மன்னிக்க கூடாதா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறது.
உடனே அவர் சொல்றார், பகவான் சொல்றார், நீ ராஜாவா இருந்துட்டு ராஜ காரியத்துல ஈடுபட்டாலும்பா அகண்ட ஸ்மரணம் நீ என்னையதான் பண்ணிட்டு இருப்ப. நீ பத்னி புத்திரன் ராஜபோகம் நீ எதுலயும் போய் சிக்க மாட்ட. எந்த மோகமோ மாயையோ உன்னை அண்டாது. நீ ராஜ பரிவாரத்திலேயே இருந்தாலும் சதா என்னுடைய சிந்தனையில தான் நீ இருப்ப. அப்படி துருவன் 36,000 வருஷம் அரசாட்சி பண்ணி அப்புறம் மிருத்யுனுடைய தலையிலேயே தன் காலை வச்சு பகவத் தாம் போய் அடைஞ்சார். அப்படி அந்த ராஜாவா ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த சங்கல்பம் தான், அந்த ஆசைப்பட்டதுதான் அது சங்கல்பமா ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு முடிச்சு அதனுடைய பலனையும் இந்த ஜென்மத்துல நான் முடிச்சாச்சு. அகண்டானந்த் மகாராஜ் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிக்கிறார். நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அதனுடைய பலனையும் நான் பார்த்துட்டேன். இப்ப நான் பண்ற கிரியா பஜன் ஜபம் யாத்ரா இத்தியாதிகள் எல்லாம் நிர்விகல்பமா தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுலயும் எனக்கு இச்சையும் கிடையாது, எதுலயும் எனக்கு சங்கல்பமும் கிடையாது. அனுமான் போத்தார் இந்த கிரந்தம் எழுதணும் அப்படின்னா சரி, அவருக்கு வேணும், நம்ம எழுதி கொடுத்துருவோம், செஞ்சு கொடுத்துருவேன். சரீரம் இருக்கிற வரைக்கும் பகவத் சங்கல்ப பிரகாரம் சர்வஸ்வம் வாழ்க்கையில நடக்கட்டும். இந்த சரீரமும் சரி, இப்பவே அவன் எடுத்துன்னு போனாலும் சரிதான், 10 நாள் கழிச்சு எடுத்துன்னு போனாலும் சரிதான், 10 வருஷம் கழிச்சு எடுத்துன்னு போனாலும் சரிதான். எனக்கு அதுலயும் எந்த அபிலாஷையும் கிடையாது. பகவானுடைய தர்சனத்துக்கு பிறகு எனக்கு இந்த வாழ்க்கையில வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பகவத் பிரேமையில மூழ்கி போயிடுவார். எது பகவத் சங்கல்பமோ, எது அவனுடைய இச்சையோ அது நடக்கட்டும். நான் ஒரு கருவி மாத்திரம்தான் செயல்பட்டு இருக்கேன் இன்றைய தினம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ற வழக்கம். தர்சனம் பகவான் இப்ப கொடுத்துட்டான், ஆனாலும் அந்த பிரேமையை இவர் ஒழிச்சு வச்சுக்கிறார். ஏன்னா இவர் மூலமா நிறைய வேதாந்த பிரச்சாரம் பண்ண வேண்டிய வேலை பாக்கி வச்சிருக்கான் பகவான், இவர் மூலமா செய்யணும் அப்படின்ட்டு. வேதாந்த தர்ஷன்றது இவர் மூலமா என்பது பகவானுடைய இச்சை. ஒரு சித்த புருஷர் மூலமா ஒரு காரியம் பகவான் உலகத்துல நடத்தின்றே இருக்கான், சந்துக்களை அனுப்பிச்சுட்டே இருக்கான். சுவாமிஜிய ஞானி பக்தரா பகவான் காமிச்சான் உலகுக்கு. பகவத் தர்ஷனம் ஆன பிறகு இவர் பிரேமோன்மாத பக்தராகத்தான் ஆயிட்டார். அப்படி பிறகும் பிரேமோன்மாத பக்தரா உலகுக்கு காண்பிச்ச சந்துக்கள் அதிகம், அநேக பேர் உண்டு. இந்த மதுசூதன சரஸ்வதி அவருடைய சரித்திரம் அப்படித்தானே, பகவான் தரிசனத்துக்கு அப்புறம் பிரேமோன்மாதராய் அப்படி இருக்கிற சரித்திரங்கள் இருக்கு. ஆனா இவரால் ஆக வேண்டிய காரியங்கள் இருந்ததுனால இவருக்கு பகவத் தரிசனம் ஆன போதும் இவர் அதை மறைத்து வைத்துக் கொண்டு இவர் உலகுக்காக அவர் தொண்டாற்றார். இவருடைய வேதாந்த தரிசனம், தத்துவ நிர்ணயம், வேத ஸ்ருதி வியாக்கியானம், உபனிஷத்தினுடைய வியாக்கியானம், இதெல்லாம் பெரிய பெரிய தண்டி சன்னியாசிகள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்துண்டு வித்தியார்த்தி மாதிரி இந்த வேத ஸ்ருதிக்கு அவர் பண்ற வியாக்கியானங்கள்லாம் சாட்சாத் சங்கராச்சாரிய பகவானே ஆதிசங்கர பகவத்பாலே வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருடைய பிரவச்சனங்களும் அவருடைய வியாக்கியானங்களும் அவருடைய கம்பீரமும் அந்த துவனியும் அப்படி இருக்குமா. அதே மாதிரி பகவத் பிரேமையில உருகி கோபிகா கீதம் வியாக்கியானம் பண்ணும்போது கோபிகைகளை வர்ணிக்கும் போது தானும் ஒரு கோபிகையாவே மாறிடுவார். அந்த 2 ரசத்திலையுமே, ஞான ரசம் பக்தி ரசம் ரெண்டுத்திலயுமே இவர் இவருக்கு ஈடு இவர் தான். அப்படி அப்புறம் ஹனுமான் பிரசாத் போத்தார் என்ன பண்ணார், கோரக்பூர்ல இந்த கீதா பிரஸ் இருக்கையா, அதுல கல்யாண் பத்திரிக்கான்னு ஒரு பத்திரிகா மாதம் போட்டிருந்தார். அதுல இவர் எடிட்டரா இருந்தார். அதுல ஸ்ரீபாகவதத்தினுடைய அனுவாதம் பூரா எழுத சொன்னா எழுதினார். அப்புறம் பாகவத்ஜீனை அனுவாதம் பூரா இந்தியில எழுதினார். முதல்ல எல்லாமே அந்த கல்யாண பத்திரிகால தான் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து புத்தகமா அவர் வெளியிட்டார். சுவாமிஜி அங்க இருக்கிற வித்தியார்த்திகளுக்கெல்லாம் தானே பாடம் எடுப்பார். தனித்தனியா பாகவதத்துக்கு தனியா வியாக்கியானம் அப்படி எழுதி கொட்டி இருக்கார். ஸ்துதி வியாக்கியானம் ஏகப்பட்ட கிரந்தம் எழுதியிருக்கார். இன்னைக்கும் இவருடைய வித்தியார்த்திகள் அவருடைய வியாக்கியானத்தை பாட்டமா படிக்கிறவா இருக்கா. இவர் நடந்து நடந்து நடந்தேதான் எல்லா இடத்துக்கும் செல்வார். பிருந்தாவனத்திலேருந்து நடந்து பத்ரிநாத் போவார், ரிஷிகேஷ் போவார், கங்கோத்திரிக்கு வருவார், அங்கேருந்து ஹரித்வாருக்கு நடந்தே வருவார். அப்புறம் ஒரு தடவை பிரயாகுக்கு நடந்தே போனார்.
அங்க பிரயாகையில வந்து பிரபுதத்த பிரம்மச்சாரி அப்படின்றவரை சந்திச்சார். ஏகாந்தத்துல இவர் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஸ்ரீபாகவதம் படிச்சுட்டே தான் இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பலகாரம் சாப்பிடுவார். ரொம்ப அழகா படிப்பார் பாகவதம். அப்ப இந்த பிரபுதத்த பிரம்மச்சாரி பக்கத்துல வந்து, பிரபுஜி நீ எங்களுக்கு பாகவதம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க படிக்கிறது ரொம்ப சுந்தரமா இருக்கு, நீங்க படிக்கிற விதம், நீங்க பாடுற விதம் எல்லாமே அதிலலிதமா இருக்கு அப்படின்னா உடனே, இல்ல நான் மௌனத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். உடனே அவர் மறுநாள் வந்து சொன்னார், நீங்க பாகவதம் தானே, மௌனத்துல இருந்தா என்ன சொல்லலாமே, சாம்சாரிக வார்த்தைகள் தானே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டார் திரும்பி. இப்ப பிரபுதத்திற்காக இவர் பிரேமி, இவர் கேட்டுண்டாரே அப்படின்றதுக்காக வேண்டி பிரதிஷோகத்துக்கு வியாக்கியானம் சொல்லி அப்படி பண்ணார். அந்த சமயத்துல அங்க ஆனந்தமயி, குட்டியா பாபா, அப்புறம் வந்து இந்த இவருடைய ஸ்ரோதாக்கள்லாம் சொல்லி மாளாது, கர்பாத்ரி மகாராஜ், மதன் மோகன் மாளவியா, இப்படி பெரிய பெரிய திருதண்டி சன்னியாசிகள், இப்படி இருக்கிறவங்கலாம் வந்து உட்கார்ந்து இவருடைய பாகவதத்தை கேட்பா. அதுல பல பேருக்கு பகவத் சாட்சாத்காரம் கூட ஆயிருக்கிறவாள்லாம் இருந்தா. இவருடைய பாகவத பிரவச்சனம் அப்படின்னாலே தண்டி சன்னியாசிகள், பெரிய பெரிய மடாதீஸ்வரர்கள்லாம் வருவா, வந்து கேட்கறதுக்கு வந்துடுவா. கேட்டு பாவ சமாதிக்கு போயிடுவா எத்தனையோ பேரு. ஒரு தடவை இவர் கோபிகா கீதம் சொல்லிண்டே இருக்காரு வியாக்கியானம். நித்யசுந்தருடைய, ஷியாம் சுந்தருடைய நிர்ணயம் செய்யற மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சது. இன்னைக்கும் அவருடைய ஆசிரமத்துக்கு போனா நித்ய கோபால்ஜி மந்திர்னு இவர் வந்து கோயில் ஒண்ணு கட்டியிருக்கார். அதுல வந்து சங்கர்ஜி மந்திர்னு முதல்ல இருக்கும், அது பாவ்பாவேஷ் மகாதேவ்னு பேர் அவருக்கு. அப்புறம் ராதாகிருஷ்ண மந்திர், அப்புறம் இந்த நிருத்ய கோபால்ஜி இத ஸ்தாபிச்சிருக்கார். அந்த சிரிச்சுட்டே இருக்கிற அந்த ஷியாம் சுந்தர் நிருத்தியம் பண்ணிண்டு அந்த நிரந்தர தரிசனம் ஆகும். இன்னைக்கும் போனானா எங்க கதை கேட்டாலும் இந்த ஷியாம் சுந்தர் நிருத்ய கோபால்ஜி வந்துருவான் இவருடைய கதையை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து தட்சிணையா எதுவும் வாங்கிக்க மாட்டார். இவர் 5 வஸ்து தான் தட்சிணையா கேட்பார். என்ன அப்படின்னு கேட்டா, பிரதிதினம் 5 நிமிஷம் மட்டுமாவது குறைஞ்சபட்சம் பிரபுவை நினைக்கணும். அந்த சமயத்துல எந்த சம்சார வாசனையும் வரவே கூடாது, பகவத் ஸ்மிருதி மட்டும்தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது பகவான மட்டும் நீங்க வந்து நினைச்சுக்கணும். 2வது வந்து எந்த இடத்துல குடுத்தனம் இருக்கேடோ, எந்த வீட்டுல வாசம் பண்றீடோ, பகவானுக்குன்னு ஒரு கை அளவுக்கு இடம் கொடுக்கணும். அங்க டாக்கூர்ஜி அந்த வீட்டுல இருக்கணும். 2. 3வது வந்து பிரதிதினம் பிரபுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேவா செய்யணும்னு சங்கல்பிச்சுக்கணும். ஒண்ணு மாலை தொடுத்து பகவானுக்கு தினமும் போடுறது, இல்ல தினமும் சந்தனம் அரைச்சு கொடுக்கறது, இல்ல துளசி தனம் பறிச்சுன்னு வந்து பாதத்துல சமர்ப்பணம் பண்றது, இல்ல பிரபுவனுடைய பூஜை எல்லாம் ஆனோடனே பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எடுத்து வைக்கிறது, இல்லைன்னா பகவானுக்காக போக் ரெடி பண்றது, கம்சே கம் ஒரு பாலாவது காய்ச்சி பகவானுக்கு பால் நிவேதனம் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு நியமனம் வச்சுட்டு அந்த சேவா தினமும் பண்ணணும். அப்புறம் பிரதிதினமும் பகவானுக்கு ஒரு பைசாவாவது எடுத்து அத திருஷ்டி சுத்தி அத தீனர்களுக்கு, துக்கிகளுக்கு அது கொடுத்து தானம் பண்ணிடணும். அப்புறம் ஸ்ரீபாகவனும் தினமும் படிக்கணும். ஒரு அத்தியாயமாவது தினம் படிக்கணும். இந்த 5 தான் அவர் தட்சிணையா கேட்கிற வழக்கம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சமயம் வந்தது, இவருக்கு சந்நியாசம் பெறணும்ன்ற ஒரு பாவம் வந்தது. குட்டியா பாபாட்ட தான் இவர் சந்நியாசமா. குட்டியா பாபா அடிக்கடி இவருடைய பிரவச்சனம் கேட்காம இருக்கவே மாட்டார். இவர் எங்க இருந்தாலும் அங்க ஓடி வந்துருவார். அவர்கிட்ட போய் சந்நியாச தீட்சை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சார். அவர் என்ன கேட்டார், 19 வயசுல வீட்டை திறந்துட்டு வந்துட்டேன், ஆனா அன்றைய தினத்துல இருந்து சந்நியாச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா தீட்சன் நான் இன்னும் யாருகிட்டையும் எடுத்துக்கல, அந்த சந்நியாச ரூப தாரணம் தான் இன்னும் எனக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜோதிஷ் மட்டு சங்கராச்சாரியார் இருக்காரு இல்லையா, அவர்கிட்டதான் இந்த கர்பாத்ரி மகாராஜ், இவருடைய நண்பர் தான் அந்த கர்பாத்ரி மகாராஜ், அவர்கிட்ட தான் தீட்சை பெத்துண்டார். அதனால அவர்கிட்டயே சரி இவர் வந்து சந்நியாச ஸ்வீகாரம் எடுத்துட்டார். மாக சுக்ல ஏகாதசி அன்னைக்கு இவர் சந்நியாசம் எடுத்துட்டு பிரயாகையில தண்டி சன்னியாசியும் ஆயிட்டார். இப்ப சாந்தனு பிஹாரி நிவேதி இவர் வந்து அகண்டானந்த சரஸ்வதி மகாராஜா ஆயிட்டார். அகண்டித்த ஆனந்தமா இருக்கிறதுனால உனக்கு நான் அகண்டானந்த் மகாராஜ்ன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சாராம். சொல்லிட்டு
உடனே பக்தர்கள்லாம் வந்தா, எல்லாம் நமஸ்காரம் பண்ணா, கேட்டா. உடனே இவர் சொன்னார், என்னென்ன காமனைகள் இருக்கிறதோ காமனா சமயக் தியாகு, அதுதானே சந்நியாசம். என்ன காமனைகள் இருக்கோ அது தியாகம் பண்ணிடணும் பூரா நன்னா, அதுதான் சந்நியாசம் அப்படின்னு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா, நான் முதல்லயும் சரி, சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் சன்னியாசம் எடுத்துட்ட பிறகும் சன்னியாசம் வாங்கிண்டு நான் சன்னியாசி வாழ்க்கை தான் வாழறேன். இப்போ வேஷனை தாரணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இவருடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி தாவானல் குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து சதுர்த்த வர்ண பாபான்னு ஒருத்தர் இருந்துன்னு வந்திருந்தார். அவருக்கு சுவாமிஜிய ரொம்ப பிடிக்கும். ஆசிரமத்துல வந்து வித்தியார்த்திகள் இவருக்கு உண்டு. அவள்லாம் பூரா எல்லாருமே பிராமண குழந்தைகள் தான். இவர் வந்தார், அவரை பார்க்கணும் அப்படின்னு இந்த சதுர்த்த சன்னியாசி வந்தார் அப்படின்னால அவனா, இவன் எங்க மேல நீங்க பற்றக்கூடாது, நாங்கெல்லாம் திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும், நாங்க வந்து சமிதாதானம் பண்ணணும், வேத அத்தியனம் பண்ணணும், நீங்க எங்க மேல பட்டெல்லாம் நாங்க போய் திரும்பி குளிக்கணும், அதனால இங்க வரவே கூடாதுன்ற மாதிரி அவரை வர சம்மதிக்க மாட்டா. ஆனா அந்த சதுர்த்த சன்னியாசிக்கோ இவரை வந்து சேவிக்கணும்ன்றதுல ரொம்ப ஆசை உண்டு. அந்த சதுர்த்த சன்னியாசிக்கோ இவரை பார்க்கணும்னு பெரிய ஆவல். உடனே இவர் சொல்வார், அப்பா கவலைப்படாதப்பா, ராத்திரி வேளையில வாயேன், அப்ப இந்த குழந்தைகள்லாம் தூங்கிடுங்க, ராத்திரியில வா. சதா ஆசிரம வாசல்லதான் விழுந்து கடுப்பார் அவர். ராத்திரி ஆன உடனே வருவார், சாமிஜிக்கு சரீரம் எல்லாம் பிடிச்சு விடுவார், கால்லாம் அமைக்கி விடுவார், சாமிஜி பேர்ல அப்படியே அன்ப புழிவார், அப்படியே அவர் காலில் தலைய வச்சுன்னு அப்படியே தூங்கியும் போயிடுவார். இவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். ஏன், அவருடைய பிரேமம் அப்படி இருக்கு. யாராவது பார்த்தானே, என்னது இதுல அநியாயம், இப்படி இந்த ஆள் உள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மரியாதையே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். உடனே இவர் சொன்னார், அவரை ஒண்ணுமே சொல்லாதீங்கோ, அவன் தன்னுடைய பிரேமைய மேல பொழியிறான், எனக்கும் அவனை பார்த்தா பிடிக்கும், எதுவும் சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்றவாளை வெய்வார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இப்படி உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணிட்டே இருந்தார். 12 மணிக்கு ஒரு விரஜவாசி சாமிஜியை பார்க்கணும்னு ஓடி வரான். வேர்வை அப்படியே சொட்டுறது. சாமிஜியை பார்த்த உடனே வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா, ஓன்னு அழுதான், காலை ரெண்டும் கட்டியை பிடிச்சுட்டான், எழுந்துக்கவே இல்லை. உடனே சுவாமிஜி அவரை தூக்கி இறுக்கி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டார். உடனே பக்கத்துல இருந்தவாளை உச்சு உச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே இவர் சொன்னார், சுவாமிஜி அவர் இப்படி வேர்வையோட வந்து நமஸ்காரம் பண்றார், நீங்க அவரை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு. அவனே இவர் சொன்னார், அப்பா எனக்கு இதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுப்பா, என்னுடைய தியானத்துக்கும் இதெல்லாம் வரவும் வராதுப்பா, அவருடைய பாவம் ஒண்டிதான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, அவருடைய ஹிருதயத்துல இருக்கிற பகவான் அந்த பிரேம உதயம் ஆனாதானே அவன் வந்து இந்த மாதிரி என்ன வந்து என்னண்ட வந்து அவன் வந்து இப்படி அழுவான், இப்படி என்னை பார்த்த உடனே இப்படி பிரேமா ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு இருந்ததுப்பா, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரேமைக்கு இவருண்ட குறைச்சலே கிடையாது. இவருடைய பாவம் எப்பவுமே இப்படிதான். மகா புருஷரான இவருடைய வாழ்க்கையில வந்து ஞான கங்கா பக்தி கங்கா அந்த ரெண்டுமே தான் பாஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனா இவர் சொல்வார், சரி அது இருக்கட்டும், எல்லாருண்டையும் தானே நான் பிரேம செலுத்துறேன், ஒரு குழந்தை வந்து நமஸ்காரம் பண்ணாலும் நான் உடனே திரும்பி என்னுடைய 2 கையை குவிச்சு அந்த குழந்தைய நான் நமஸ்காரம் பண்ணிடுவேன். அதனால எனக்கு வந்து இதெல்லாம் நாடகத்தினால வர சமாச்சாரம் கிடையாதுப்பா, இதெல்லாம் புஸ்தகம் படிக்கிறதுனாலயும் வராதுப்பா, இது ஹிருதயத்துல உதிக்கிற பிரேமைனால வர்றது, இது ஆச்சரணத்தினாலையும் வராதுப்பா. பிரேம அப்படிங்கிற வஸ்து வந்து ரொம்ப மூல்யம், வேல்யூ அவளுக்கு தான் அதை பத்தி தெரியும், வேல்யூ தெரியாதவாளுக்கு முன்னாடி இந்த பிரேமன்றது வந்து பூஜ்யம்பா அவளுக்கு முன்னாடி. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலையும் அப்படி ஒரு பிரேமைய கொட்டுவார் இவர். இவர் வந்து அந்த சங்கராச்சாரியார்கிட்ட தானே இவர் வந்து தன்னுடைய தீட்சையை வாங்கிட்டார். இப்ப வந்து அடுத்தது யாரு உத்தராதிகாரி அவரை நியமிக்கணும்ன்றது வந்தது. உடனே அவர் என்ன பண்ணார், இவரை தான் உத்தராதிகாரியா நியமிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சார். உடனே சுவாமிஜி சொன்னார், என்னுடைய ஹிருதயத்துல சதா கோபி பிரேம ரொம்ப வழியறது, ஞான மார்க்கத்துல வரவா இந்த சங்கராச்சாரியார்கள்லாம்,
அந்த இடத்துல போய் நான் உத்தராதிகாரியா வரத்துக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு பிரேம பக்தி தான் முக்கியம், ஞானிதான். ஆனா ஹிருதயத்துல எனக்கு சதா யுகுல பிரேம அகண்டமா வெளியேறுது. இவருடைய பிரேமம் விசுத்த பிரேமம். இன்னொன்னு, பிரேமைக்கு தியாகம் தானே முக்கியம் அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவா. அதனால இவர் முரளிவாலா கிட்ட சாட்சாத்காரமா பேசுவாரே. அதனால இவர் என்ன பண்ணார், என்ன எந்த சமயத்துல அவர் கூப்பிடுவாரோ தெரியாது. அதனால இவர் நேரா கிளம்பி பிருந்தாவனம் வந்துட்டார். பிருந்தாவனம் யமுனா ஜலத்துல பிரவேசமாயி யமுனால தன்னுடைய தண்டத்தை தியாகம் பண்றதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கே, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்டத்தை அந்த யமுனையிலேயே தியாகம் பண்ணிட்டார். அப்படி இதுக்கு மேல குருஜி என்ன கேட்டாருன்னா, எனக்கு அடுத்த பீடாதிபதியா வரத்துக்கு இஷ்டம் இல்ல, அதனால்தான் நான் தண்டத்தை தியாகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். உடனே குருஜிக்கு இவர் தண்டத்தை தியாகம் பண்ணிட்டார் அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப நாராஜ் ஆயிட்டார் குருநாதர். அதுக்கப்புறம் இவர் பல மாசம் குருநாதரை பாக்குறதுக்கு அந்த பக்கமே போல, இந்த பிருந்தாவனத்திலேயே தான் எழுந்துன்னு வந்துட்டு இருக்கார். இவர் சொல்லுவார், இந்த கிருஷ்ண பிரேமைக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பதவி வந்துடுத்து அப்படின்னா அப்புறம் இந்த ஸ்ரீமத் பாகவத சேவா அந்த சுவாத்தியாயம் செய்ய முடியாம போயிடும். இந்த கோபி கீத்து, வேணு கீத்து இது எல்லாத்தையும் நான் ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு சொல்லி வச்சுட்டு இருக்கேன் இந்த தினத்துல. அத சொல்லும் போது என்ன பிரேம உற்பத்தி ஆகிறது, அவா இருதயத்துல என்ன பிரேம உற்பத்தி ஆறுது. எங்களுக்கு முன்னாடி எந்த ஸ்ரீகிருஷ்ணன் சாமசுந்தரன் நர்தனம் ஆடுறான், இந்த எல்லாத்தையும் இந்த வைபோகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெறும் இந்த வெள்ளி சிங்காசனம், வெள்ளி சத்திரம் கிடைக்கும், ஜமீன்லாம் நிறைய கிடைக்கும், ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் என் பின்னாடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான பிரம்மப்பட்டம் வந்தா கூட எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த கிருஷ்ண பிரேமைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு தூசிக்கு சமானம் எனக்கு. அதனால எனக்கு எந்த பட்டமும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம், நான் எதையுமே நான் பெருசா நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டானந்த் மகாராஜ் சொல்லுவார். ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த யோகி ஆதித்யநாத்ஜிய பத்தி இவர் சொல்றார். பிருந்தாவன வாசியோன்னு இவர் சொல்றார், இந்த யோகி ஆதித்யநாத்ஜி யூபியில சிஎம் ஆனார். உடனே பத்திரிகைக்காரர்கள்லாம் அவெல்லாம் சூழ்ந்துண்டு, அதான் உங்களுக்கு முக்கியமந்திரி பதவி கிடைச்சிடுத்தே, நீங்க வாழ்க்கையில என்ன அடையணுமோ அந்த ஒரு பெரிய பதவியை அடைஞ்சிட்டேன், இத பத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அவர் பெரிய சாத்வி இல்லையா ஆதித்யநாத்ஜி, யோகி ஆதித்யநாத். உடனே அவர் சொன்னார், எனக்கு முக்கியமந்திரி பதவி அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த மடத்துல எனக்கு சேவா கிடைச்சிருக்கே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, அது லட்சம் தடவை இந்த முக்கியமந்திரி பதவியை விட போற்றுதலுக்கு உரிய பதவி. அது என் குருநாதர் கோரக்ஷநாதர் இந்த மடத்துக்கு என்ன மகன்தான் நியமிச்சிருக்கார். இந்த மடத்துக்கு செய்ய வேண்டிய சேவாவே அனந்தமா இருக்கு. இந்த மடத்துக்கு செய்ய வேண்டிய சேவையும் இந்த பதவியும் அளித்த அந்த கோரக்ஷநாதர் இருக்காரு, எனக்கு முக்கியமந்திரி ஸ்தானத்தை விட அவர் கொடுத்த இந்த சேவையும் தான் என் வாழ்க்கையில நான் பெரிய சௌபாகியமா நினைக்கிறேனே கண்டு, இந்த மந்திரி பதவி வரும் போகும், இந்த நாற்காலிக்குத்தான் அந்த பதவி வேணுமே தவிர எனக்கு அந்த மந்திரி பதவி இருக்கிற நாற்காலி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது மாதிரி ராஜநீதி இருக்கிறவா தானே லோக கல்யாணம் பண்ணக்கூடியவா. அந்த மாதிரி அன்னைக்கு அகண்டானந்த் மகாராஜ் சொன்னத இப்ப ரொம்ப கண்ணெதிர்க்க பாக்குறோம். இவர் யோகி ஆதித்யநாத்ஜி அந்த பிரஸ் ரிப்போர்ட்ல இப்படி சொல்லியிருக்காராம் அப்படின்னு. சாது அவக்கியா துரத் பவானி கரு கல்யாண அகிலுக்கே ஆஹானி. அதாவது சாதுக்களுக்கு செய்யற அபராதம் என்ன அப்படின்னா, இந்த அகிலத்துக்கே, இந்த அகிலத்தினுடைய கல்யாணத்துக்கே அது ஹானியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ராம்சரித்மான சுந்தரகாண்டத்துல வர சௌபாயியே இவர் நினைவு கூறுறார். இந்த இடத்துல கடைசி காலத்துல இவர் பிருந்தாவனமே வாசம் பண்றார். ஹரிபாபா இவருக்கு ரொம்ப நெருக்கம். அந்த சமயத்துல சுவாமிஜி பாகவதம் சொல்ல உட்காந்துட்டார் அப்படின்னா ஹரிபாபா நின்றுண்டு சாமர சேவை, இவரோட வயசுல பெரியவர், சாமர சேவா பண்ணிட்டே இருப்பார்.
அப்ப ஹரிபாபா ஒன்றும் சாதாரண व्यक्ति இல்ல, அவர் பெரிய சாது சித்த புருஷர் அவர். நீங்க போய் ஏன் சாமரம் போடுறேன் அப்படின்னு யாராவது கேட்பா. அப்போ அவர் சொல்வார், நான் ஸ்ரீபாகவதத்துக்கு தான் சாமரம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹரிபாபா அகண்டானந்த் மகாராஜை விட வயசுல மூத்தவர். ஆனா பாகவதம் முடிஞ்ச உடனே ஹரிபாபாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீ உட்கார்ந்துட்டு பாகவதம் சொல்ற மாதிரியே எனக்கு தெரியலையே. பாலகிருஷ்ண லால்னா அங்க உட்கார்ந்துட்டு பாகவதம் சொன்னா, இந்த வந்திருக்கிற 20-30 பேரை கேளு அப்படின்னா எல்லாருமே ஆமா பாலகிருஷ்ண லால் தான் உட்கார்ந்துட்டு பாகவதம் சொன்னார், அவர் தான் இந்த இதுல உட்கார்ந்துட்டு பாகவதம் சொன்னார், நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வியாச பீட்டத்துல கதை சொல்றதுக்கு உட்கார்ந்தார் அப்படின்னா, சாக்ஷாத் சுகரே பாகவதம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தடவை இவர் தக்ஷகன் வந்துடுவான் அப்படின்னு கதை முடிஞ்சு, அந்த கதை முடிஞ்ச உடனே அப்படியே மயக்கமே அப்படியே கீழே சாஞ்சிட்டாராம். அதுக்கப்புறமா இவர் அப்புறம் நான் 10 பேரா தூக்கிண்டு போய் தான் அவரை எடுத்துன்னு போய் உள்ள விடுறா. அப்படி சாக்ஷாத் சுகரே இவருடைய வியாச பீட்டத்துல உட்கார்ந்துட்டு இவர் மூர்ச்சிச்சு விழுந்துடுவார். ரொம்ப நேரம் அப்படியே இருப்பார். அதுக்கப்புறமா அவர் எழுந்துப்பார். இது பல நாள் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இவர் வியாச பீட்டத்துல இருந்து மூச்சிட்டு அங்கேயே விழுந்துட்டார். ரொம்ப நேரம் அப்படியே இருந்தார். அப்புறம் ஹரிபாபா பக்கத்துல விசிறி எல்லாம் பண்ணி ஒரு விதமா எழுந்தார். அதுக்கப்புறம் பாகவத ஹார்த்தி ஆச்சு. இவரால எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் 4 பேரா பிடிச்சிட்டு போய் அவரா அந்த அறையில எடுத்துன்னு போய் இவருடைய அறையில விட்டாலும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே முழு கதையும் சாக்ஷாத் சுகபிரமே தான் சொன்னார். அவர் என்னுடைய சரீரத்துல உட்கார்ந்துட்டு கதை சொல்றார். அதுக்கப்புறமா பல தடவை இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு தடவை பாகவதம் ஒரு பெரிய சேட்ஜி வச்சுக்கிறார். இவர் சொல்ல ஆரம்பிச்சார். எல்லாரும் அழுத்து மணி அழுத்து, இவர் கதையே ஆரம்பிக்கல. உடனே அந்த சேட்ஜி சொன்னார், இது மைக்கெல்லாம் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், எல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா இன்னும் வக்தா வரலையே அப்படின்னு சொன்னார். இதான் நீங்க வந்துட்டேளே அப்படின்னு சொன்னார் ஹரிபாபா. அதுக்கு அதுக்கப்புறமா அப்பவும் இவர் ஒண்ணுமே பதில் பேசல. இவர் தியானம் பண்ணிட்டே இருந்தார். 15 நிமிஷம் கழிச்சு இவருடைய சரீரத்துல கம்பம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் சுகதேவ்ஜி வந்துட்டார். பூரா கதையும் உபன்யாசம் ஆச்சு. கதை விஸ்ராம் ஆன உடனே பார்த்தானா இவர் அப்படியே மூச்சுட்டு கீழே விழுந்துருவார். என்ன கேட்டார், என்னன்னு கேட்டா, வக்தா வந்தார், வக்தா கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வக்தான்னு சொல்றது சாட்சாத் சுகதேவரை தான் அவர் இப்படி சொல்றார். அப்படி இவருடைய பாகவதம் அப்படி பிருந்தாவனத்துல இப்படி ஒரு அற்புதமா இப்படி எல்லாம் பாகவத உபன்யாசங்கள் அங்க வந்துட்டு இருந்தது. இப்படி இவருக்கு வயசாயிண்டு வருது. சுவாமிஜிக்கு இப்பெல்லாம் சுவாசமே சரியா இல்ல, அடிக்கடி வயிற்றுல வலி வரும், சரியாவே இல்ல. அப்புறம் கல்கத்தாவுல கூட்டிட்டு போய் இவருக்கு என்ன உடம்பு அப்படின்னு பார்த்தா இவருக்கு வயிற்றுல கேன்சர் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் பிரபுவனுடைய லீலை அப்படின்னு சொல்லுவார் அவர் அதுக்கு பதில். அதுக்கப்புறமா எனக்கு பிராணம்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, எவ்வளவு நாள் இந்த சரீரம் கஷ்டப்படணுமோ அது இருந்து படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் சத்சங்கத்தை மட்டும் விடமாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கடைசி தினம் வரைக்கும் அந்த சத்சங்கம் பண்ணியிருந்தார். ராம்சரித் மானசு சௌப்பாய்கள்லாம் சொல்லுவார், பாகவத ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார், வியாக்கியானம் பண்ணிட்டே இருப்பார். இவருக்கு உடம்பு சரியார வழியே காணும். அப்புறம் அந்த மடாதிபதிகள் சந்துக்கள் அவெல்லாம் வந்தா, சரி இவருக்காக ஒரு அமிர்த மகோத்சவம்னு ஒண்ணு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் பூரா இருந்த ஆண்கள் சந்துக்கள் மடாதிபதிகள் எல்லாரும் அந்த அமிர்த மகோத்சவத்துக்கு வந்திருந்தா. 100 வருஷம் பிரசன்னமா ஸ்வஸ்தமா இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் உற்சவம் நடத்தினா. இவர் அந்த உற்சவத்துல 2 விஷயம்தான் பிரார்த்திச்சுட்டார். அவர் சொன்னார், வந்திருக்கிற நீங்க எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒண்ணு அந்திம சமயத்துல என்னுடைய நிருத்திய கோபால் என்னுடைய கண்ணுக்கு எதிர்க்க நிருத்தியம் பண்ணணும். 2வது என்னுடைய சரீரத்தை பண்டாரா பண்ணிடுங்க. பண்டாரானா விருந்து வைக்கிறது. சரீரத்தை பண்டாரானா என்னது அப்படின்னா,
இந்த பூரிவாலா சப்ஜி எல்லாம் வச்சு பண்ற பண்டாரா கிடையாது. சரீரத்தினுடைய பண்டாரா அப்படின்னா அந்த சரீரத்தை அப்படியே தூக்கி யமுனையில போட்டுருங்கோ. அங்க இருக்கிற மீன்கள், அங்க இருக்கிற ஆமைகள், அங்க இருக்கிற ஜந்துக்கள்லாம் அது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுட்டார். அப்புறம் டாக்டர்லாம் வந்தா, நீங்க ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னோடனே டாக்டர்கிட்ட சொல்லிட்டார், சத்சங்கம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அதை விட நான் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்ப சரீரம் ரொம்ப மோசமாயிடுத்து, ஒரு ஆபரேஷன் பண்ணா இந்த உபச்சாரம்லாம் என்னுடைய சரீரத்துக்கு பண்ணாதீங்கோ, இது போக போற சரீரம், நான் என்ன பிருந்தாவனத்துக்கு அழிச்சுன்னு போயிடுங்கோ அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். தினமும் 4-5 தடவை இந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாளாம். இவர் சதா கோபி கீதம் பாடிண்டே இருப்பாராம். மார்கசீர்ஷ கிருஷ்ண திரையோதசி 18th நவம்பர் 1987 வருஷம் சத்சங்கம் பண்ணிட்டே இருந்தார். 2 மணிக்கு பகவான் லீலால இவர் பிரவேசம் ஆயிட்டார் பிருந்தாவனத்திலேயே. இவருக்கு 19 வயசுல வர வேண்டிய மிருத்யு அது 4 மடங்காயி இவருடைய 76வது வயசுல இவர் லீலா பிரவேசமானார். மகா சித்த புருஷர். இவருடைய ஆசீர்வாதங்கள் சதா இந்த சத்துக்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்மளுக்கு எப்பவுமே வேணும். குருநாதருடைய கிருப்பையில இன்றைய தினம் நம்ம ஸ்ரீ அகண்டானந்த் மகாராஜனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய். ராதே கிருஷ்ண.